ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுட்டு சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான கப் கேக் ரெசிபி ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டிலேயே அழகாக பண்ணிடலாம். இதுக்கு நான் அடிகனமான ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தூளுப்பு வந்து நான் ஏற்கனவே கேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண உப்பு தான், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இந்த உப்பையே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஜல்லடையில் 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கு சாஃப்டாக வர்றதுக்கு அந்த மாவை வந்து ஒரு 2 தடவையாவது குறைஞ்சது நம்ம சலிச்சிருந்தா தான் அந்தளவு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். 2 தடவை ஜலிச்செடுத்த மாவை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண பின்னாடி 3ல் 1 பங்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. தேங்காய் எண்ணெய் ஹெவி ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே டைரெக்ஷனில் பண்ணணும். நம்ம மாற்றியோ இல்லை ஃபோர்ஸாவோ பண்ணக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இதில் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு அதே டைரெக்ஷன்லேயே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கோம். இப்போ கேக் பேட்டர் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் கப் கேக் பண்ணுறதுனால ஒரே சைஸ் கப்பு வந்து ஒரு 4 எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கப்புலையும் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுல்ஸு டம்ளர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் நம்ம ஊற்றுவோம். இப்போ இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 4 கப்லையும் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 கப்பு 1/2 கப்பும் ஒரு 2 கப்பு வந்து நான் 3/4 கப்பும் ஊற்றிருக்கேன். அது வந்து பேக் ஆகி வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து உப்பு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த பிளேட்டை வச்சு இப்போ இந்த 4 கப்பையும் நம்ம இது உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்பிங்க்காக நான் வெள்ளை எள்ளு தான் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 4 கப்லேயுமே நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அளவு ஒரு 8 கப் கேக் அளவு வந்தது. வீடியோக்காக நான் இந்த 4 கப் கேக் மட்டும் நான் பேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இந்த கப் கேக் வேக வைக்கிறதுக்கு ஃப்ளேம் எந்த லெவலில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்முக்கும் மீடியமுக்கும் இடையில இருக்க பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இடையில அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, அப்போ குக்கிங் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இப்போ இதை டூத் பிக் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை எடுத்து பார்த்தா அந்த மாவு எதுவுமே இல்லை, நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். நீங்கள் செக் பண்ணும்போது மாவு மாதிரி ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இந்த கப்பில் நம்ம 3/4 கப் அளவு ஊற்றினோம்னா அது கொஞ்சம் ஓவராகவே ப்ளஃபியாக வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. 1/2 கப் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை டீமோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு மெதுவாக இந்த மாதிரி டீமோல்டு பண்ணுங்கள். இது லைட்டாக 2 தட்டுனாவே நமக்கு கைக்கு அழகாக சூப்பராக கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 டைம் இதை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வீட்டில் இதை அடிக்கடி பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனல் டுட்டு சுலகத்தை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.